அப்படியே உயர்த்தப்பட வேண்டியவரை நல்ல கரங்களை தட்டி உயர்த்த வேண்டிய அந்த சர்வ வல்ல தேவனை, நம்ம நாயகனை, நம்ம தளபதியை, நம்ம சூப்பர் ஸ்டாரை, எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமுடைய அந்த சுகமளிக்கிற, பாதுகாக்கிற, போஷிக்கிற அந்த அற்புதரை உயர்த்த வந்த பிள்ளைகள் ஆசையாய் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனையோ காரியங்கள் பூட்டப்பட்ட நிலைமையிலையும் ஒரு குடும்பமா இந்த நாகர்கோயில் பட்டணத்துல எங்கள் தேவனை ஆசையோடு இன்றைக்கு ஒரு நாளாவது, எத்தனையோ பேர் நடக்காது, எத்தனையோ பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்படுறவங்க மட்டும் பாஸ்டர் 3 கூட்டத்துல பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை இந்த ஒரு கூட்டத்திலே என் தேவனால் தரக்கூடும். என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை, அபிஷேகத்தை என் தேவனால் தந்தருள முடியும்னு நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கைகளை தட்டும் போது ஒரு தெய்வீக மகிமை மீட்டிங் முடியும் பொழுதல்ல, இப்பொழுதே கடந்து வரட்டும். இப்பொழுதே அந்த தேவ கிருபை இறங்கட்டும். தேவ ஊழியர்கள், ஊழியக்காரிகள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைங்க, சின்ன குட்டீஸ் எல்லா கைகளை தட்டி கர்த்தரை நினைத்து, என் தேவன் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் இயேசு ஒருவரே, வந்த ஊழியக்காரனையோ இருக்கிறவர்களை நான் உயர்த்தவோ பார்க்க வரல, என் தேவாதி தேவனை, அந்த பரிசுத்த நாயகனை பார்க்க வந்தவங்க நல்ல ஜோரா கையை தட்டும் போது இரும்பு தாழ்பாள்கள் உடைக்கப்படட்டும். பல பாரங்களோடு, பல எதிர்பார்ப்புகளோடு, பலவிதமான கேள்விக்குறிகளோடு சிலர் வந்திருக்கலாம், இல்ல சில பதில்களுக்காக வந்திருக்கலாம், இல்ல சுகத்துக்காக வந்திருக்கலாம். ஆசையோடு வந்தவங்களை கர்த்தர் நிச்சயமாய் வெறுமையாய் அனுப்ப மாட்டாருன்னு நம்புறவங்க, ஏற்கனவே அதை ருசிச்சவங்க, நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளினாலும் துதியின் வார்த்தையினாலும் ஆண்டவரை உயர்த்துகிற வேளையிலேயே உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில், கணவன் மனைவிக்கு நடுவே இருக்கிற எரிகோ மதில், உங்க ஊழியங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எரிகோ மதில்களை என் தேவன் தவிடுபடி ஆக்குவார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டும் போதே come on, come on, come on. பரலோகம் சந்தோஷப்படட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த தேவனை ஆராதிக்கிறாங்களான்னு நரகம் வெட்கப்படட்டும், நரகம் நடுங்கட்டும். Come on. மீட்டிங் முடியும் போது பாஸ்டர் கூப்பிடுவாரு, என்ன தொடுவாரு, இல்ல ஆண்டவரே கரம் நீட்டி உன்னை மீட்டிங் முடியும் பொழுதல்ல, இப்பவே கர்த்தர் உன்னை தொட முடியும். பலகீனத்தோடு வந்தவங்க, சுகவீனத்தோடு வந்தவங்க, எத்தனையோ கூட்டங்களுக்கு போய் எனக்கு மாறலையே, ஏன் இந்த கூட்டம் உனக்கு ஒரு வித்தியாசத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு திருப்பு முனைய, ஒரு திறந்த வாசலை ஏன் இந்த கூட்டமானது தேவன் செய்யக்கூடாது? ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நடக்கிற ஒரு கூடுகை நிச்சயமாய் கர்த்தர் சாதாரணமாய் அல்ல, பயங்கரமா பகிரங்கமா கனம் பண்ணுவாரு நான் விசுவாசிக்கிறேன். ஓ கம் ஆன், எவ்வளவு நேரம் கை தட்டினாலும் போதாது தானே, என் தேவன் அவ்வளவு நல்லவர் அல்லவா? அப்படியே வலது கரத்தை பரலோகத்து நேராக உயர்த்தி வாட்ச்ஃபுல் வர்ஷிப். நார்மலா பாஸ்டர் ரிவைவல்னு தான் வைப்பாங்க எப்பயுமே அவங்க கூட்டங்களுக்கு. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு, நான் இன்னும் அவர்கிட்ட காரணம் கேட்கல. ஆனா இந்த முறை வாட்ச்ஃபுல் வர்ஷிப், அதாவது விழிப்போட கருத்தாய் ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் அதனுடைய நடு கருத்தா இருக்கும், இல்ல சென்டர், the core word or the core meaning for it. நம்மளுடைய கைகள் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான சாவியை தந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லியிருக்கலாமே. ஆண்டவர் பேதுருக்கு சொல்லுகிறார், I give you the keys to the kingdom of heaven. தேவ ராஜ்யத்துக்குரிய திறவுகோல்களை நான் உன்னுடைய கரத்தில் தருகிறேன், உனக்கு நான் தருகிறேன். ஒரு நாள், பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள், அதை ஒருத்தர் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து நான் சொல்ல மாட்டேன். நார்மலா ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும்தான் பண்ணுவேன். அனுபவிச்சதை
அதான் மெயினாக பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அப்படி தான் பண்ணுவேன் நார்மலாக. இப்போ அந்த நாட்களில் எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருப்போம், விசேஷமாக ஊர் பகுதிகளில். மெட்ராஸில் கொஞ்சம் கம்மி தான். வயசான அந்த பாட்டிமாங்க இடுப்பில் நிறைய சாவி கொத்து இருக்கும், பார்த்துருக்கீங்களா? முன்னாடி பழைய நாட்கள் அந்த சாவி கொத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பெரிய சாவி இருக்கும், நிறைய சின்ன சின்ன சாவிங்க இருக்கும். அப்போ அந்த அவ்வளோ சாவி கொத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் மெயினான பெரிய ஒரு கீ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சுகத்தை, விடுதலையை, ரட்சிப்பை, ஒரு மாற்றத்தை பெற்று தந்தது என்னுடைய ஜெபத்துக்கு மேலாக, என்னுடைய உபவாசத்துக்கு மேலாக தேவனை ஆராதிக்கிறதுல தான் அநேகர் வெற்றி பெற்றிருக்கு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ ஆசைப்பட்டுலாம் ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருப்போம். ஆனால் ஆராதனையில் ஒரு வருகிற ஒரு விடுதலை நார்மலாக அது பயங்கர பெருசு. அது ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. பெனிஹினை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்கார். அவர் 20 நிமிஷம் தான் பிரசங்கமே பண்ணுவார். 20 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம். ஆனால் மெயினாக வர்ஷிப் தான் அவங்க இதில் இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஜனங்கள் எல்லாம் விடுதலை பெறுவாங்க, சுகம் பெறுவாங்க. வீல் சேரில் இருக்கிறவங்கலாம் வெளியில் ஏஞ்சி ஓடி வருவானுங்க. ஸோ அந்த ரகசியத்தை நானும் நம்ம கூட்டங்களில் பார்த்துருக்குறேன். அதனால தான் நிறைய பாடுவோம். நம்ம நிறைய பாடுவோன்றதை விட நிறைய ஆராதிப்போம். ஏமே நம்ம கூட்டங்களுக்கு வந்தவங்க தான் அநேகர் இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்ம 3 நாள் நம்ம செய்ய வேண்டியதை இன்னைக்கு ஒரு நாள் நடக்குது, அதுக்கே நன்றி சொல்லணும். ஆமாங்க. ஏன்னா எனக்கு 7ஆம் தேதி என்ன சொன்னாங்க, 6ஆம் தேதி என்ன சொன்னாங்கன்னா, இது 8ஆம் தேதியிலிருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்படி தான் எனக்கு சொன்னாங்க. அப்போது ஆனால் ஆண்டவர் இன்னைக்காவது நம்மளுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? ஸோ அதனால் வந்தவர்கள் எல்லாருமே நாம் பாக்கியவான்கள். அதே போல் ஒரு எதிர்பார்ப்போட நிச்சயமாக ஒரு ஆண்டவரை உயர்த்தும் போதே அதற்கேற்ற ஒரு பலனை, ஒரு கிருபையை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். இன்றைக்கே மொத்தமாக வாங்கிட்டு போயிடுங்க. இது வரைக்கும் நம்ம கூட்டத்திலே வராதவங்க இது வெக்கப்படாதீங்க. அதனால் வந்தவங்கன்னா எல்லோரும் கை தூக்குவீங்க. வராதவங்க 1-2 பேர் இருப்பீங்க, அவங்க மட்டும் சும்மா கொஞ்சம் கை தூக்குனீங்கன்னா உங்களை ஸ்பெஷலாக கூப்பிடுவேன். அதுக்காகன்னு இல்லை, அப்போ தான் கை தூக்குவீங்க. சரி, ஒரு 7-8 பேர் தான், மற்றபடி எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் நம்ம கூட்டங்கள்னு. சரி, எல்லாரும் வலது கரத்தை பரலோகத்தினராக உயர்த்தி ஆசையாய் தேவனை ஆராதிக்கிற வேளையிலேயே இரும்பு தாழ்பாள்கள் உடைக்கப்படட்டும், வெண்கல கதவுகள் திறக்கப்படட்டும். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தின்படியாய் கோரேசுக்கு உண்டான அபிஷேகம் இறங்கும் பொழுது கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து நடத்துவார். அப்போனா முதல்ல பிடிப்பார் வலது கரத்தை. ஆசையா அதுக்கு தான் வலது கரன். அதனால் வலது கரத்தை பிடித்து நடத்துவார். He will hold you by your right hand. That's what the Bible says. பிடிச்சிட்டாருனாலே, அவர் நமக்கு வாசலா வந்துட்டாலே, நமக்கு முன்பாக எத்தனை வருஷமா அடைபட்ட வாசலும் திறக்கும். விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் தான், I am the door, நானே வாசல். ஆமென். அந்த வாசல் நம்ம கையை பிடிச்சிட்டு நடக்குதுன்னா என்ன மாதிரி வாசலாக இருந்தாலும் திறக்கணும். அது கவர்மெண்ட் வேலையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையோ, இல்லை கலெக்டர் உத்தியோகமோ, இல்லை அட்மிஷனோ, MBBS சீட்டோ, என்னவா இருக்கட்டும், லஞ்சம் இல்லாமலே கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய முடியும். சத்தம் வரலையே. ஆண்டவர் உன்னை வச்சு அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை காட்ட ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். வலது கரத்தை பிடித்துட்டு நடத்தினார்னாலே இரும்பு தாழ்பாள்கள் உடைக்கப்படுமா, வெண்கல கதவுகள் திறக்கப்படுமா, எல்லா கரடு முரடானவைகள், கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கப்பட்டு நேராக்கப்படுமா. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒலிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். இல்லையே, கையை தட்டி வாங்கியிருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்யா. நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் நம்ம இத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாததையே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சந்ததிக்கு, நம்ம ஊழியத்துக்கு, நம்ம சபைக்கு, நம்ம தொழிலுக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, நல்லவரே நல்லவரே
ஏசப்பாவை மட்டும், அந்த நாயகனை மட்டும் போக்கஸ் பண்ணி நம்ம தகுதிக்கு மேலாக கரங்களை வைத்து அப்பா பார்த்து நல்ல நல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை ஆராதனை இன்னொரு முறை சொன்னாலும் தப்பில்லதானே நல்லவரே நீர் வல்லவரே ஆராதனை எத்தனை முறை சொன்னாலும் பத்தாதுதானே அவங்க மட்டும் எத்தனை பேருக்கு எத்தனை குடும்பத்துக்கு அடைக்கலமாய் இருந்திருக்கிறாரு. அடைக்கலமே என் அதிசயமே ஆராதனை 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 எத்தனை பேர் நம்மளை சுற்றிலும் நோய்வாய்ப்பட்டு மறித்து கொண்டு இல்ல கொரோனா பாசிட்டிவா இல்ல பாசிட்டிவாய் எத்தனையோ பேர் இன்னும் காணாம போனாங்க. அதன் மத்தியிலும் உன்னை அதிசயமாய் பார்த்தவரை பார்த்து இந்த வேளையில அடைக்கலமே என் அதிசயமே எத்தனை ஆபத்துகள் எத்தனை விபத்துகளில் இருந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் இருக்கிற நாயகனை பார்த்து நல்ல தருணம் அல்லவா ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இன்னொரு முறை கூட ஆராதனை
குடும்பத்துக்குள்ளாக, நம்ம தனிப்பட்ட ஆவி ஆத்தும சரீரத்துக்குள்ளாக அவருடைய ராஜ்யத்தின் சிந்தனை, அவருடைய ராஜ்யத்தின் மகிமை, அந்த ராஜ்யத்துக்கு சொந்தமான சந்தோஷம், சமாதானம். சகோதரிகள் மட்டும் சகோதரர்கள் மட்டும் எத்தனை ஆயிரங்கள் ஆராதிக்கிறது மாதிரி இல்லை. அதுதான் தேவனுடைய ராஜ்யம் இறங்கும் போது. எல்லாரும் சேர்ந்தாசையா ஆமென். ரெண்டு கரங்களை வைத்து இன்னும் கம்பீரமா மேல வெறியா இருக்கிற பிள்ளைங்க, come on somebody, lift your daddy's name tonight. Let the lamb of the Lord be glorified. Let your hero, let the one and only one, நல்ல இயேசுவே, இந்த வேளையில ஆண்டவரே, முன்னாடி இதெல்லாம் நார்மல் ஆண்டவரே. இப்போ 1.5 வருஷ காலமா இந்த பகுதியில் ஆண்டவரே, இந்த முறையாய் ஆண்டவரே நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் உயர்த்த கர்த்தர் கொடுத்த இந்த பெரும் ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு தைரியத்தை உங்களுடைய தாசனுக்கு கொடுத்து, தாசனுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், ஆனால் வர ஜனங்களுக்கு இருக்கணும் சுவாமி. அவர்களையும் இவ்வளோ பேருக்கு உங்களுடைய உந்துதலை கொடுத்து ஏற்ற வேளையில் அழகாய் கூட்டி வந்த தேவனே, நிச்சயமா சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு இல்லை, இதில் எத்தனையோ வருஷங்களை எங்களை நடத்தி செல்ல போகிற ஒரு கிருபையை, ஒரு தயவை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு விடுதலையை, ஒரு வெற்றியை நாங்கள் பெற்றுட்டு தான் போவோன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் கூட சேர்ந்து ஆராதிச்ச அத்தனை பேரும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் நம்புறேன் ஆண்டவரே.
அதனால நீங்க அதை கனம் பண்ணி நாங்க இருக்க போகிற அத்தனை நிமிஷங்களிலும் நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தும்படியா ஆசையோடு கேட்கிறோம் சுவாமி. யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு எனக்கு சுத்தமா தெரியாது, உமக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. நாங்கள் வாயை திறந்து கேட்டாதான் உமக்கு தெரியணும்னு இல்லை, நாங்கள் நினைக்கிறதே நீர் எல்லாவற்றையும் மொத்தமாக அறிவி. எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், எங்களுக்கு தெரியாமல் எவ்வளவோ இருக்கும். வந்ததும் சரி, வரப்போகிறதும் சரி, நல்லதும் சரி, கெட்டதும் சரி. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து வைத்து இவ்வளவு நாள் ஆச்சரியமாய் நடத்தினவரே, இன்னைக்கு அப்புறம் 2021 நிறைய பேர் புதிய அந்தஸ்தை அடைகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே சில மாதங்களுக்குள்ளாகவே பெரிய ஒரு வெற்றியை, ஒரு திருப்பு முனைய அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியே செய்வார் நம்புறவங்க மட்டும், வேற யாரும் இல்லை, அவங்க மட்டும் தலைக்கு மேல நல்ல கைகளை தட்டும் போது ஆசையா ஆசையா இல்லையே வேற மாதிரி தட்டி வாங்கணும். வாங்குறவங்க நல்லா நல்லா கையை தட்டுகிற வேளையிலே ஒரு தெய்வீக ஒரு பலன், ஒரு தெய்வீக ஒரு கிருபை